என்னக்கா எங்க ரெடி ஆகுறீங்க? அதுவா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போகணும் இப்ப. ஓஹோ, யார் அது? அது வந்து வீட்டுக்கு போகிறோம். ம்ஹும். அவங்களோட தம்பியோட மேரேஜுக்கு மெஹந்தி போட போகிறோம். போமா? போலாமே. நீங்க எங்க மேடம் ரெடி ஆகுறீங்க? நான் அங்கதான் போறேன். போலாமா? போலாமே. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிட்டு நானும் ஸ்வேதாவும் சேர்ந்து ஸ்கூட்டிலேயே நந்தினி அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே ரீச் ஆனோம். ரீச் ஆனதுமே அக்காவுக்கு ஃபஸ்ட்டு போட வேணாம், ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு போட்டுட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டும் எங்களை கார்லேருந்து அங்கே பக்கத்தில் தான் பொண்ணோட வீடு, கார்லேயே கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆனோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க வீடு. பட் வீட்டுக்கு ரீச் ஆனதும் அவங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் போடலாம், எப்படி போடலாம் அப்படின்றத நான் உட்காந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவங்களுக்கு போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ ஒரு டிசைன்ஸையும் நான் பார்த்து அவகிட்ட, ஸோ ஸ்வேதா கிட்ட காட்டிட்டு இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் டிசைன்ஸையும் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட்டும் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுமே அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், அகெயின் என்னோடய சாரீஸில் லோட்டஸ் இருக்குது அண்ட் வந்துட்டு மயில் இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் எனக்கு டிசைன்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நம்மளும் அப்படியே போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கைக்கு மட்டும்தாங்க நான் போட்டேன், பட் காலுக்கு நான் போடலை. இவங்க தான் ஸ்வேதா. இன்ஸ்டாகிராமில் ஸ்வே ஹென்னா டிசைன்ஸ்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. இவங்களும் நானும் தான் எந்த ஒரு குரூப் மெஹந்தி வந்தாலும் ஒன்றாவே போவோம், ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவோம். ஸோ கடைசியாக அவங்க கேட்ட மாதிரியான டிசைன்ஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பீகாக் ஆகட்டும், லோட்டஸ் ஆகட்டும், அவங்க 2 பேர்த்துக்கான ஒரு லோகோ அண்ட் ஒரு நாட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிசைன் அப்படின்ற அவங்க கேட்டது எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருந்துச்சு. போட்டப்பவே கையில் ஆரஞ்சு கலரில் ஸ்டெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரண்ட்டில் அவங்க கேட்ட டிசைன்ஸும், பேக்கில் மாப்பிள்ளை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும், சென்னை இவங்க ஸோ சென்னை சென்ட்ரலும் ட்ரா பண்ணிட்டோம். காலுக்குமே ஸ்வேதா ரொம்பவே அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கே முடிச்சுட்டு நம்ம அடுத்து போய் யாருக்கு போட போகிறோம் அப்படின்னா, அவ்வளோதான், நந்தினி அக்காவுக்கு போட வந்தாச்சு. பட் நந்தினி அக்காவுக்கு போடும்போதே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப ஜாலியான டைப் இவங்க. பேச டைம் போகிறதே தெரில. பிகாஸ் நாங்கள் போட்டுட்டு இருந்ததே 12 o'clock தான். ஸோ சேம் ஸ்வேதா தான் நந்தினி அவங்க காலுக்கு போட்டாங்க. ஃபைனலாக நாங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரிவ்யூவை அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. கேளுங்க, நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, கீழே காட்டுங்கக்கா. எப்படி கை கீழே எனக்கு வீடியோக்கு பாடின பாட்டுக்கு ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருக்குல்ல உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு, நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இது பின்னாடி ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம் இந்த டிசைன். நான் வந்து ஒன்று கேட்டேன், நாங்கள் 2 பேருமே மறந்துட்டோம் 4 பண்ணிட்டு இருந்தனால. பட் போட்டதுக்கப்புறம் நான் பார்த்து கையை ரசிக்கும் போது தான் தெரிஞ்சுது. இன்னும் வந்து ஐயோ அக்கா நீங்கள் அந்த டிசைன் தானே கேட்டீங்க அப்படின்னு. பட் இந்த டிசைன் அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால லைக் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் என்கிட்ட ஏதாவது ஒரு டிசைன் கேட்டீங்க, எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் எடுத்து காமிச்சேன். அதுக்கப்புறம் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இது எல்லாமே கேட்டு அழகாக போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிறைய ஹிந்திக்காரங்க கிட்ட போய் போடுவோம்ல, நான் போட்டிருக்கேன். என் மேரேஜுக்கு நான் அப்படி தான் போட்டேன். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, நின்று டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிடுவான். மறுநாள் பண்ணும்போது என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இது எனக்கு அப்படியே ஏதோ பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோ அழகாக ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வே, இவ்வளோ நேரம் பேசுனது வந்து வினோதினி. அதுக்கப்புறம் வந்து ஸ்வே வந்து அம்மா எழுதி போட்டா நம்ம ஒரு ரோபோட்டிக் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லியிருக்கு. ஸோ ஸ்வே கிட்ட வந்து நான் சொன்னது வந்து இந்த ஒரு லைக் ஆங்கிள், அதாவது ஆங்கிள் என்ன சொல்லுவாங்க, ஆங்கிள் எனக்கு வரையும் இருந்தால் போதும், ஃபுல்லாக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு டக்குனு என் காலை வந்து பார்க்கும்போது
எனக்கு ஒரு மெமரிஸ்க்கு போயிட்டேன். யோகி முதல்ல எனக்கு நெட்டி மாற்றி விட்டேன், ஒரு டீச்சர் வந்து போனேன். ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கே. ஏன்னா அக்கா இந்த டிசைன் ஓகேவா, அந்த டிசைன் ஓகேவா, உங்களுடைய உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போட எனக்கு போதும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அவள் அழகாக போட்டு கொடுத்துருக்கா. ஸோ நாளைக்கு காமிச்சோம், நாளைக்கு இல்லை ஒரு கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ நாளாக இந்த டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி லூசி நிறைய பேர் இருப்பீங்க. நான் மெஹந்தி நல்லா டார்க்காக பிடிக்கணும் அப்படின்றதுனால ஃபுல்லாக கழித்து மட்டும் சோப்பு போட்டு ஃபுல்லாக கழிச்சு அது அங்கங்கே ஒட்டிருக்கோம். அதை நோண்டுட்டு பிறகு ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்து நோண்டி விடுவேன். அப்படி பண்ணக்கூடாதா? நம்ம வந்து இது உருளை வாஷ் பண்ணக்கூடாது. அப்படி உருளதுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு நம்ம அப்படியே இது பண்ணி அதில் இந்த தேங்காய் எண்ணெயிலேயே எடுக்கணும். நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணுறவங்க இருக்க போகிறீங்க, லைட்டாக அப்படியே தட்டி விட்டு அப்படி பண்ணோமா, அதுக்கப்புறமா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கலர் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இப்பவே தெரியுது கலர்லாம் இங்கே அங்கங்கே உருது ஒரு மாதிரி அழகாக தெரியணும். எப்படி நாளைக்கு வந்து நல்ல டார்க் ஷேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். டார்க் ஷேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ எடுத்து எடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்வேத். தேங்க்யூ ஸ்வேத். தேங்க்யூ. தேங்க்யூக்கா. அவ்வளோதாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரிட்டன் கிளம்பியாச்சு. கிளம்பும் போதும் டைம் பார்த்தீங்க அப்படின்னா விடிய காத்தால 4:49 ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான மெஹந்தி விளாக்ஸையும் இல்லை என்னோடய லைஃப்பில் நடக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயத்த தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வினோஸ் உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.